தினமும் ஏதோ ஒரு வகையில் சுவையான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ அவன்கிட்ட பசின்றது பெருசாக கிடையாது. அவன்கிட்ட ஒரு சுவையை என்னால் கொண்டு போய் விற்க முடியாது. ஆனால் ஒரு ஏழைகிட்ட ஈஸியாக விற்க முடியும். அடுத்தது, பணக்காரனுக்கு எஜுகேஷன் அப்படின்றதும் ஈஸியாக கிடச்சிருது. அவனுக்கு ஒரு சாப்பாட்டில் எது நல்லது எது கெட்டதுன்றதை கொஞ்ச நாளில் அவன் கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா டாக்டரை போய் பார்த்துருவான். டாக்டர் எதனால இது வந்துச்சுன்றதை சொல்லிடுவார். அவனோட எஜுகேஷன் அவனுக்கு இந்த அறிவை கொடுத்துரும். ஆனால் ஏழைகள்கிட்ட அந்த வசதின்றது கிடையாது. அவனுக்கு ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா அந்த கேன்சரோட ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவன் கண்டிப்பாக செத்துருவான். அப்போ அவன்கிட்ட தான் இந்த கேன்சர் தரக்கூடிய, இந்த மாதிரி நோய்கள் தரக்கூடிய உணவை ஈஸியாக விற்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப காமனான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ஏழைகள் தான் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணி விற்றா தான், அவங்களோட ப்ரைஸிங் பாயிண்டில் ஒரு பொருளை விற்றா மட்டும்தான் என்னால் நிறைய விற்க முடியும், நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் முதல்ல சொன்னதுக்கு ரீசனே இதுதான். ஏழைகள்கிட்ட தான் அதிகமாக விற்க முடியுன்றதுனால தான், ஏழைகளுக்கு உணவை விற்கணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் இல்லை சுகர் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ இப்படிலாம் போட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் திருப்பி கூட பார்க்க வேணாம், அப்படியே தூக்கி ஓரமாக வைக்க சொல்கிறார். இங்கே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்லேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய வில்லன் யார் அப்படின்னா, ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா அட்வர்டைஸ் பண்ணுறது. அதாவது நேச்சுரலாக இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸே கிடையாது, சுகரே கிடையாது, இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது, கீட்டோ ஃப்ரெண்ட்லி, இது ஃபேட்டே கிடையாது, வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட பொருளை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபேட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சுகர் இல்லாமல் எப்படி அதை நீக்க வைக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக நேச்சுரல் பொருளை பயன்படுத்தாமல் ஆர்டிஃபிஷியல் சில பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஜஸ்ட் கேலரிஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக உணவே கிடையாது, அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் தான். அதை கண்டிப்பாக தூக்கி ஓரமாக நீங்கள் வச்சிடணும். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்டா தான் என்ன ஆகும், நான் சாப்பிட்டு தான் போகிறேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த உணவு எப்படிப்பட்ட வியாதிகளை இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒபிசிட்டி, உடல் பருமன் தான். உடல் பருமன்றது அவ்வளோ பெரிய வியாதிலாம் இல்லையே அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க. உடல் பருமனோடு இருக்கிறவங்க ஹெல்த்தியாகவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், உடல் பருமனோட ஹெல்த்தியாக இருக்கிற நபர்களும் இருக்காங்க. முக்கியமாக இந்த உடல் பருமன் எப்போ பிரச்சனையாகுது அப்படின்னா, யாருக்கு வெயிட்டில் அதிகமான ஃபேட் இருக்கோ அவங்களுக்கு தான் பிரச்சனையாகுது. கையிலையோ தொடையிலையோ, அதாவது தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேட் அதிகமாக இருக்கிறது சில சமயம் ஹெல்த்தியாகவே இருக்குது. ஆனால் also the fourth in you. In the East called the Turiya. Turiya simply means the fourth, the transcendental. If you are aware of your transcendentalness, then all desires disappear. Then one simply is, with no desire at all, with nothing. To be asked, to be fulfilled. There is no future and no past. Then one lives just in the moment, utterly contented, fulfilled. In the fourth, your 1,000 petaled lotus opens up. You become divine.